மந்திரவாதி மற்றும் தவளை நண்பர்களாக மாறினர். ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு பெரிய தவளை வாழ்ந்தது. தவளை பல ஆண்டுகளாக தனிமையில் இருந்தது. அது ஒரு நண்பனை விரும்பியது. ஒரு நாள் ஒரு இளம் மந்திரவாதி காட்டுக்குள் நுழைந்தார். மந்திரவாதி ஒரு தவளையை தேடிக் கொண்டிருந்தார். மேலும் தவளை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மந்திரவாதியும் தவளையும் நண்பர்களாக மாறினர். அவர்கள் ஒன்றாக பல சாகசங்களை அனுபவித்தனர். ஒருநாள் மந்திரவாதியும் தவளையும் ஒரு பழங்கால குகையை கண்டுபிடித்தனர். குகை ஒரு மர்மமான பளபளப்பால் சூழப்பட்டிருந்தது. மேலும் மந்திரவாதி அதை ஆராய முடிவு செய்தார். குகைக்குள் அவர்கள் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்தனர். பழங்கால கலைப்பொருட்கள், நகைகள் மற்றும் இரத்தின கற்கள் நிறைந்த ஒரு பெரிய மார்பு. மந்திரவாதியும் தவளையும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அவர்கள் பொக்கிஷத்தை தங்கள் கிராமத்திற்கு திரும்ப கொண்டு வந்தனர். அந்த நாள் முதல் அவர்கள் ஒரு பணக்கார மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தனர். எப்போதும் ஒன்றாக சாகசங்களை அனுபவித்தனர். மந்திரவாதியும் தவளையும் தங்கள் சாகசங்களை கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் சொன்னார்கள். கிராம மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் மந்திரவாதியையும் தவளையையும் கிராமத்தின் ஹீரோக்களாக கொண்டாடினர். பொக்கிஷத்தை விற்று கிராமத்தை மேம்படுத்தவும் அனைவருக்கும் உதவவும் அதை பயன்படுத்தினார்கள். அந்த நாள் முதல் கிராமம் செழித்து வளர்ந்தது. மேலும் மந்திரவாதியும் தவளையும் என்றென்றும் நண்பர்களாக வாழ்ந்தனர். எப்போதும் புதிய சாகசங்களை தேடினர். மந்திரவாதியும் தவளையும் ஒரு புதிய சாகசத்தை தேடி வெகு தூரம் பயணம் செய்தனர். அவர்கள் உயரமான மலைகளையும் பரந்த பாலைவளங்களையும் கடந்து ஒரு மாயாஜால ஏரியை கண்டுபிடித்தனர். ஏரியின் நீர் பிரகாசமாக மின்னியது. மேலும் அதன் ஆழத்தில் ஒரு பண்டைய ரகசியம் மறைந்திருப்பதாக ஒரு கிசுகிசுப்பு இருந்தது. ஆர்வத்தால் தூண்டப்பட்டு அவர்கள் ரகசியத்தை கண்டறியும் நோக்கில் ஏரியின் கரையில் முகாமிட்டனர். அடுத்த நாள் அதிகாலையில் மந்திரவாதி ஏரியின் நடுவில் மிதக்கும் ஒரு பழைய மரப்பெட்டியை கண்டுபிடித்தார். அது ஒரு சிறிய மரக்கலனில் தவளையின் உதவியுடன் அவர்கள் பெட்டியை கரையில் கொண்டு வந்தனர். அது பூட்டப்பட்டிருந்தது. மேலும் அதை திறக்க மந்திரவாதிக்கு தனது மந்திரம் தேவைப்பட்டது. பெட்டி திறக்கப்பட்டபோது அதற்குள் ஏரியின் ரகசியம் இருந்தது. அது ஒரு பிரகாசமான சிறிய நீலக்கல். அது ஏரியின் நீரை மின்ன செய்தது. இந்த கல் எல்லையற்ற சக்தியை கொண்டிருந்தது. அந்த நீலக்கல்லை தொட்டபோது மந்திரவாதிக்கும் தவளைக்கும் ஒரு தரிசனம் கிடைத்தது. அந்த கல் பல நூற்றாண்டுகளாக ஏரியை காத்து வந்த ஒரு பண்டைய ஆவியின் சக்தி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அந்த ஆவி அவர்களிடம், இந்த கல் நல்லதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அதை சுயநலத்திற்காக பயன்படுத்தினால் அதன் சக்தி மறைந்துவிடும் என்று எச்சரித்தது. மந்திரவாதியும் தவளையும் அந்த பொறுப்பை உணர்ந்து கல்லை அதன் இடத்திலேயே ஏரியின் ஆழத்தில் பாதுகாப்பாக வைத்தனர். அவர்கள் தங்கள் கிராமத்திற்கு திரும்பினர். அவர்களின் சாகசத்திலிருந்து அவர்கள் பெற்ற ஞானத்தால் செறிவூட்டப்பட்டனர். அன்றுதை நாள் முதல் அவர்கள் கற்கண்டின் சக்தியைப் பற்றி யாரிடமும் பேசவில்லை. ஆனால் அதன் இருப்பை பற்றிய